அன்பினர்களே, நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையை அடுத்து நாடு முழுவதுமுள்ள மிக முக்கியமான சிறைச்சாலைகளில் இந்த வன்முறைகள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினால் நடத்தப்படலாம் என்று அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது உளவுத்துறையால். நேற்று கொழும்பு புரளை மெகசின் சிறைச்சாலையில் மதியம் உணவுக்கு பிற்பாடு கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 4 கைதிகள் காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆக வெளிக்கட சிறையும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வருகின்ற போதும் அதுவும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அங்கும் ஒரு கலகத்தை ஏற்படுத்த முற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பதுளை மற்றும் ஏனைய பகுதிகளிலும் இந்த அதாவது அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காகவே இது செய்யப்படுவதாக உளவுத்துறையும் கொடுத்திருக்கின்றது. அதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ஒரு வீடியோவும் தந்திருக்கின்றோம். சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிப்பதன்படி இந்த பதற்றமான நிலைமை ஆரம்பத்தில் 2 கைதிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ளது. நேற்று புரளை மெகசின்ல பின்னர் மேலும் 2 கைதிகள் இதில் தலையிட்டதை அடுத்து மோதல் தீவிரமடைந்துள்ளது. இது என்ன நடக்குது என்றால், ஞாயிற்றுக்கிழமை இவங்களை பார்க்க போறாங்கல்ல குடும்பத்தினர், எல்லாம் கொடுக்காரங்கள் தான், அவன் தான் உண்டுவாக்குறான். அந்த நேரத்தில் இவங்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது, இன்னடத்தால இருந்து உத்தரவு வருகிறது. எனவே நீங்க எந்த ரூபத்திலும் இந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லப்படுதுதான். இவர்களுக்கிடையே மோதல் ஏற்படுவதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படலை. எந்த ஒரு விடயமும் கண்டறியப்படலை. சாணாக சும்மா நீங்க சொருகிக் கொள்ளுங்க, சண்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாட்டில் சிறைச்சாலையில் ஒரு பாதுகாப்பு இல்லை என்றால் நாட்டு மக்களை அரசாங்கம் எப்படி பாதுகாக்க போகின்றது என்ற ஒரு செய்தியை மொட்டு கட்சியினர் கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதும் ஒரு லேட்டஸ்ட் செய்தி. சரி, மோதலில் காயமடைந்த கைதிகளை உடனடியாக வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு சிறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்ற கைதிகளில் 3 குணமடைந்திருக்கின்றார்கள். அடுத்து மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இன்று சனிக்கிழமை. மற்ற கைதி தொடர்ந்தும் அந்த மருத்துவமனைகளிலேயே தங்கி சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மெகசின் சிறைச்சாலையின் அதிகபட்ச கொள்வனவாக 600 கைதிகள் என்ற போதிலும் தற்போது அதன் கொள்வனவு விட 5 மடங்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 3400 கைதிகள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மதியம் இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட இந்த மோதலில் மொத்தம் 4 கைதிகள் தான் காயமடைஞ்சிருக்கிறாங்க. நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துறாங்க. ஏற்கனவே இப்படி ஒரு மூவ் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சிறைச்சாலைக்கு உளவு தகவல் கொடுத்துட்டாங்க. காயமடைந்த 4 கைதிகளும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அதிக்கப்பட்டு நேற்று அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு சிகிச்சைக்கு பிற்பாடு அவர்கள் மீண்டும் சிறைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் 2 குழுக்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் பின்னர் மோதலாக மாறியிருக்கின்றது. அதற்கான உள்ளடி வேலைகள் உள்ளுக்கு நடந்திருக்கின்றது. இந்த மோதலில் காயமடைந்த 4 கைதிகள் உடனடியாக மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். மெகசின் சிறைச்சாலைக்குள் நேற்று மதியம் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சுற்றி வர மெகசின் புரளை மக்கள் குடியிருப்புள்ள பகுதி கிட்ட இருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 4 கைதிகள் படுகாயமடைந்த நிலையிலும் அவர்கள் அவசர சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டாலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மெகசின் சிறைச்சாலையை சுற்றி முப்படைகளும் காவலுக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். சம்பவம் நடந்தும் சிறை காவலர்கள் விரைந்து செயல்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சிறைக்குள் கைதிகளுக்கிடையே எப்படி இந்த மோதல் உருவானது, திட்டமிட்ட தாக்குதலா அல்லது சாதாரண தகராறா என்பது குறித்து சிறைச்சாலை உயர் அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணையில் தொடங்கியுள்ளனர். சமீபத்திய நாட்களில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மிக மோசமான வன்முறை சம்பவங்கள் காரணமாக இலங்கை சிறைச்சாலைகள் முழுவதும் தற்போது மிகுந்த பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகள் பாதுகாப்பு பலப்படுத்திருக்கின்றது. கூடுதல் சேவையாக எஸ்டி வரவழைக்கப்பட்டு முன்னும் பின்னும் காவலில் இருக்கின்றார்கள்.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறையை தொடர்ந்து அங்குள்ள நிலைமையை கட்டுப்படுத்த சுமார் 700 கைதிகள் நாட்டின் பிற சிறைச்சாலைகளுக்கு அகுன கொல பெலச போஹம்பர அனுராதபுரம் பொலனர்வ குறிப்பிட்ட யாழ்ப்பாணம் வவுனியா மட்டக்களப்பு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை சிறைச்சாலைகள் தற்போது சுமார் 300% அதிக கொள்ளளவை கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது வடிவமைக்கப்பட்ட கொள்ளளவை விட மிக அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளால் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ரீதியான சவால்கள் தொடர்ந்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் அரசுக்கும் சொல்லி வருகின்றது. சுருக்கமாக கூறினால் சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் இட நெருக்கடி மற்றும் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக ஒட்டுமொத்த சிறைத்துறை நிர்வாகமும் மிகவும் கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட்டு வருவதாகவே சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. ஆனால் இந்த உளவு தகவலில் வேறு தகவல்கள் அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆட்சிக்கு எதிராக ஒரு குழுவினர் சிறை கைதிகள் ஊடாக ஒரு நகர்வு செய்வதாகவே தெரிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை நாம் நேற்று ஏற்கனவே தந்திருக்கின்றோம். நாம் இதற்கு முன்பாகவே கண்டி போகம்பர சிறைச்சாலையில் ஒரு உள்ளக கலவரம் வரப்போகுது என்று நாம் ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக அந்த செய்தியை நாம் கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது கண்டி போகம்பரை சிறைச்சாலையும் மிக அதிகமான பாதுகாப்பில் உள்ளே இருக்கின்றது. அண்டர் செக்யூரிட்டி தான் இருக்கின்றது. ஆனாலும் நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகள் ஊடாக ஒரு வன்முறையை உருவாக்கி அரசுக்கு கெட்ட பேரை அபகிருத்தியை ஏற்படுத்தி ஆட்சிக்கு எதிராக கூக்குரலிட ஒரு வழிவகை செய்வதாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த அப்படியான தகவலே உளவு தகவலாக அரசாங்கத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அரசு துரிதகதியாக ஈடுபட்டு வன்முறையை ஓரளவு மெகசின் இப்பொழுது புரளை மெகசின் முழு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. அங்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்றும் நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் பொதுமக்கள் பார்வைக்கு சிறைச்சாலை ஓபன் பண்ணப்பட மாட்டாது என்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. அது உத்தியோர்வு செய்தியாக நாங்கள் சொல்ல மாட்டோம். அங்கிருந்து வருகின்ற ஒரு கசிவு செய்தியாக லீக் செய்யப்பட்ட செய்தியாக நாங்கள் தருகின்றோம். சிறைச்சாலைகளில் கூடுதலாக விசிட்டர்ஸ் பார்வையாளர்கள் பார்ப்பதற்கான அனுமதிகள் மிக அதிகமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் ஓரளவு இந்த மாதம் முழுவதும் அப்படியான நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் குடும்பத்தவர்கள் இந்த சிறையில் இருக்கின்ற கைதிகளின் உறவினர்கள் பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் ஒரு செய்தி உலாவி வருகின்றது. அதன் உண்மை தன்மை நாங்கள் உறுதியாக சொல்ல மாட்டோம். அதுவும் ஒரு கசிந்த செய்தியாக பார்க்கலாம். மட்டக்களப்பு இப்பொழுது வெளி மாவட்டங்களில் உள்ளவர்களும் இப்பொழுது கைதிகள் வடக்கு யாழ்ப்பாணம் வவுனியா மட்டக்களப்பு சிறைகளிலும் அடைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் ஊர்ஜிதமான செய்திகள் கிடைத்த பிற்பாடு அங்கு அவர்கள் பார்ப்பதற்கான குடும்பத்தவர்கள் பஸ் பிடிச்சு நைட்டெல்லாம் பிரயாணம் பண்ணி வந்து பார்த்துட்டு போவதற்கான அனுமதியும் வழங்கப்படும் என்றும் சிறைச்சாலை வட்டாரங்களுக்குள்ளிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இப்பொழுது நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வன்முறை நடைபெறாத அளவுக்கும் அங்கு பாதுகாப்பு அதிக கெடுபிடிகளை கொடுத்திருப்பது என்பதும் மேலே செய்தி மற்றொரு செய்தியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.